ஜெஃப்னால பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பே அண்ட் கோன்ற ஒரு பில் சிஸ்டம் உண்டு. நீங்கள் ஃபோன் பில்லாக இருக்கட்டும், லைட் பில்லாக இருக்கட்டும், வீசையில் கேஷ் அனுப்புறதாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறாகட்டும், இதெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பில் வந்து நான் ஜெஃப்னாக்குள்ள எடுக்கையில் நான் கொழும்பு வந்த இடத்துல பார்த்தேன் அந்த பே அண்ட் கோ அதே சிஸ்டத்தை. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், எப்படி வந்து பே பண்ணுறது, டேரக்ட்ல எப்படி பே பண்ணுறேன்னு அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். நீங்களும் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரயிலோட்டுக்கெல்லாம் வெளியே போகிறதுல உள்ளுக்கே பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்குது. உங்களுக்கு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு இதில் போடுறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இதுல வந்து நீங்க ஒரு சொச்சம் 99 ரூபா 99 ரூபா பில்லு தானே 119 ரூபா கார்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1 ரூபா கூட உங்களுக்கு ரீலோட்டா வரும். ஒருவேளை நீங்க 123 போட 200 காசை உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா 123 அந்த பேக்கேஜ் ஆகும். 37 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசாகவும் வரும். அதனால வந்து சில்லறை தரையிலனுடைய அப்படி வருது. இல்லை போய் பார்ப்போம் என்ன மாதிரி பே பண்ற அப்படின்ட்டு வாங்க. இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 மொழியும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பாருங்க முன்னு கொண்டு இருப்பாங்க மருத்துவ பதிவு வந்து தான் தமிழில் செலக்ட் பண்ண மருத்துவ பதிவுன்னு வருது. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டிஓசி அதுவும் மற்ற சேனலையும் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து லைசன்ஸுக்கு புதுப்பிக்க போகிறோம்னாலாம் சேனல்லாம் போய் நாங்கள் வந்து புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் இது எல்லாமே இதில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். கிட்ட இந்த அட்டு கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அடுத்த பார்த்தீங்கன்னா பணப்பயன் இருக்குது. இதுக்குள்ள போனீங்கன்னா கேஷ் கேஷ் இது வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இன்னொரு அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் தொலைத்தொடர்பு போனீங்கன்னா டயலாக் எஸ்எல்டி லங்கா பெல் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வங்கி அட்டும் குத்தன்றது இதில் பண்ணால் வங்கி கணக்குகள் அது சம்மந்தமான இதுகளை வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சின்றது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொலைக்காட்சிக்கு பில் பேமெண்ட் அதில் வந்து இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் டயலாக் ஆஸ்க் மற்ற வந்து பியோ டிவி இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பில் பே பண்ணலாம். மற்ற காப்பீடு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது. இதில் நீங்கள் பே பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் பே பண்ண போறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கம் கேட்பாங்க. அந்த இலக்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து செட்டப் செஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதை அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேவை இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் நடக்கிற சேவையில் எப்படி போடுவாங்க பிக்மிகளுக்கு பே பண்ணுறது, யூபிஎஸ்க்கு பே பண்ணுறது, டேக்ஸிகளுக்கு இதெல்லாம் ஜூபர் ஈட்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜூபர் ஈட்ஸ் சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த ப்ரைவேட் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜூபர் ஈட்ஸ் பிக்மி இப்படி நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட் கூட நீங்கள் வந்து பே பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது. ஸோ அதே போல் வந்து கப்புக்கா இது எல்லாத்துக்குமே பே பண்ணலாம். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாரதின்ற இலக்கம் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போக வேண்டியதாக இருக்கும். பயன்பாட்டு சேவைன்றது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் இதெல்லாம் வந்து பே பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கூட இதில் பே பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நன்கொடைகள் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் போய் நீங்கள் வந்து நன்கொடைகளை பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். யூனிசெஃப் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்த கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் எது குயிக்காக நிறைய பேர் வந்து பார்க்கணுமோ அதுக்குரிய இதுகளை வந்து கீழே போட்டுருக்காங்க. சில வங்கிகளும் அதே போல் டயலாக் ஏர்டெல் மொபிட்டெல் ஹச் ரீலோட்களும் ஜூபர் பிக்மிகளும். இப்போ நான் டயலாக் பே பண்ண போகிறோம். டயலாக்கை கிளிக் பண்ணோம்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீலோட் மற்றும் பில் பேக்கேஜ் மின்சார கட்டணம் தொலைபேசி டாக்டருக்கு போகிற அப்படிலாம் கூட நாங்கள் வந்து பேக்கேஜுக்கு போனோம்னா பேக்கேஜ்லேயே 3 கொடுத்துருப்பாங்க. பேக்கேஜுகள் தொலைக்காட்சி மற்றும் வந்து ரவுட்டருக்கு காசு கட்டுறது அப்படின்ட்டு நாங்கள் பேக்கேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எல்லா பேக்கேஜ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபன் பிளாஸாக பேக்கேஜ் வேணுமா இல்லை வாய்ஸ் பேக்கேஜ் வேணுமான்னு செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் வாய்ஸ் பேக்கேஜை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா வாய்ஸ் பேக்கேஜில் என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்குதோ அது எல்லாமே காட்டியிருப்பாங்க. 49 123 ரூபா அதுக்கு எத்தனை மினிட்ஸ் வரும்ன்றது வந்து கீழே வந்து காட்டியிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு பாப் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உண்மையில் எத்தனை மினிட்ஸ் வந்து வரும் அது வந்து வேலிடிட்டி பீரியட் வந்து எவ்வளோ நாள்ன்றதை வந்து கீழே பார்த்துக்கொள்ள இருக்கும். நீங்கள் வேறு மாற்றினீங்கன்னாலும் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போடுற ரீலோட் தொகையை வந்து இப்போ 123 ரூபா போட போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி போட்டு கீழே வர நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து நீங்கள் வந்து அடுத்த பகுதிக்கு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் எங்களோட தொலைபேசி இலக்கத்தை டைப் பண்ணி போட்டு அதுக்கு அங்கால நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சரி பார்க்குறக்கு வரும். எல்லாம் சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காசு வைக்க வேண்டியது இருக்கும். கீழே வைக்க இன்சைட்ன்றது அதில் வந்து 100 ரூபா தாளுக்கு மேலே நீங்கள் வந்து காசை வந்து மடிக்காமல் அப்படி வைக்கணும். அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு செக் பண்ணி போட்டு எடுக்கும். இப்போ ப்ராசஸிங் அப்படின்னு வந்தால் சரி காசு எடுத்துக்கொண்டு அர்த்தம். இல்லை வந்தால் திருப்பி அந்த காசில் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காசை வந்து திருப்பி தள்ளி விட்டுரும். திருப்பி நீங்கள் காசு போட வேண்டியது இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிமிஷம் போட்டிருப்பாங்க. எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணுன்றதை போட்டிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட தொகை என்ன போட்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்க
நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்துருக்கீங்க மிச்சம் வந்து எவ்வளோ 37 ரூபா உங்களுக்கு மிச்சம் இருக்குது. அந்த 37 ரூபா மிச்சமும் பார்த்தீங்கன்னா சில்லறையாக தர இல்லாதானே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 37 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரீலோடாக வந்து இதில் வந்து காசு போடுறது எங்கே எப்படியான காசு போடணும் அண்டது குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்த அப்புறம் அங்கால வர நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. 201 ரூபாய்க்கு மேற்பட்ட பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லும் கிடைக்கும். இப்போ நாங்கள் 200 ரூபாய்க்கு உள்ளே செஞ்சோடய எங்களுக்கு பில் கிடைக்காது. மிச்சம் பார்த்தீங்கன்னா காசாகவும் உங்களோட மொபைலுக்கு வந்துடும். ஸோ இதான் உண்மையில் இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஜஃப்னா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே பே பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும்.